சோழர்கள் காலத்துல கொடி கட்டி பறந்த நம்ம கப்பல் துறை எப்படி வீணா போச்சுன்னு தெரியுமா? 18வது 19வது நூற்றாண்டு வரைக்கும் நாம கப்பல் துறையில வேர்ல்ட்லயே டாப்ல இருந்தோம். அப்போ கப்பல் கட்டுறதுன்னா மரத்துல தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மரம் இல்லாம கப்பல் இல்லை. அந்த காலத்துல உலகத்திலேயே பெஸ்ட் டிம்பர் நம்ம இந்தியன் டீக் தான். நம்ம தேக்கு மரம் ஷிப் வம்ஸ்னு சொல்லப்படுற பூச்சிகளால அழியாது, அழுகவும் செய்யாது. பாம்பேல இருந்த நம்ம கப்பல் ஃபேக்டரிஸ் எந்த அளவு குவாலிட்டி அப்படின்னா 1810ல யூகேக்கு ஹெச்எம்எஸ் மிண்டன் ஒரு வார்ஷிப் நம்ம ஆளுங்க கட்டி கொடுத்தாங்க. யூகேக்கு வெளியே அவங்க ராயல் நேவிக்காக கட்டப்பட்ட முதல் ஷிப் இதுதான். இன்னமும் அவங்க மியூசியம்ஸ்ல இருக்கு. 1800ஸ்ல ஒரே டெக்கேட்ல பாம்பே டாக்யார்ட்ல இருந்து மட்டும் 100க்கு மேல கப்பல் செஞ்சு கொடுத்துருக்கோம். பிரிட்டிஷ் கம்பெனிஸ்னால நம்ம கூட போட்டி போட முடியல. மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியை முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணாங்க பிரிட்டிஷ். டைரக்டாக கப்பல் கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால பிரில்லியண்டான கொடூரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. 1857க்கு பிறகு இந்தியா மொத்தமும் பிரிட்டிஷ் அரசோட கண்ட்ரோல் கீழே வந்தப்புறம் முதல் வேலையாக 1865ல் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் உள்ளூர் கம்யூனிட்டிஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்த காடுகள் திடீர்னு ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஆக்கினாங்க. அதோட நிற்கல. 1878 இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்டில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி உருவாக்கினாங்க. இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் காட்டிலேயே வாழ்கிற மக்களுக்கு கூட காடு மேலே எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு மாமரம் வளர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் தான் அதை வளர்க்குறீங்க. ஆனால் கவர்மெண்ட் திடீர்னு சட்டம் கொண்டு வந்து அந்த மரத்தோட காய் எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீ அதை தொடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எக்ஸாக்டாக அதே தான் நடந்தது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த சட்டம் கொண்டு வந்து தேக்கு, தியோதர் மாதிரி மரங்கள் எல்லாத்தையுமே ஸ்டேட் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த மரங்களை இந்தியர்கள் யாருமே வெட்டி பயன்படுத்த முடியாது. ஸோ யாருக்கு அந்த மரம் போச்சு? பிரிட்டிஷ் ராயல் நேவிக்கு, பிரிட்டிஷ் ரயில்வே நெட்வொர்க்ஸ்க்கு. இந்த ஒரே ஒரு சட்டத்தினால சூரத்லேருந்து மலபார் கோஸ்ட் வரைக்கும் முழுக்க இருந்த கப்பல் செய்கிற ஃபேக்ட்ரிஸில் தலைமுறையாக கப்பல் கட்டினவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க சொந்த நிலத்திலேயே வளர்ந்த மரங்களை கூட வெட்ட முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்தது பல விதமான மரங்கள் சேர்ந்து வளர்ந்துட்டு இருந்த இந்திய காடுகளை மாற்றி சயின்டிஃபிக் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் தேக்கு மரம் மட்டும் வளர்ற பிளான்டேஷன் காடுகளாக மாற்ற ஆரம்பித்தாங்க. நம்ம ஊர் மரங்களை வீட்ஸ், அதாவது களைகள் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி அதை வளர்க்க கூட கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தேக்கு மட்டும் இல்லைங்க, சந்தன மரத்துக்கும் இதே தான் நிலைமை. நாம சந்தன மரங்களை சைனாக்கும் மிடில் ஈஸ்ட்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். 1900ஸ்ல மைசூர் ஃபாரஸ்ட் ரெகுலேஷன்ஸ்னு சட்டங்கள் கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்ம சொந்த நிலத்தில் சந்தன மரம் வளர்ந்தா கூட அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மாற்றினாங்க. சந்தன மரம் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கப்பல்களில் பிரிட்டிஷ்காரங்களே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாம் எந்த அளவுக்கு லூஸுங்களாக இருந்திருக்கோம்னா இந்த சட்டங்களை சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டு வச்சிருந்தோம். 2023-25 தான் நம்ம அரசு இந்த கொலோனியல் ஈரா சட்டங்களை தூக்கியிருக்காங்க. இனிமேல தான் நம்ம விவசாயிகளும் மற்ற துறைகளும் இதுல இருந்து பலன் பெற போறாங்க.